வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் சுகம் தானே? ஒரு சொத்து வாங்கும் பொழுது வாங்குபவர் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சட்டம் சொல்கிறது. பையர்ஸ் பிவேர்னு. ஒரு பொருளை கூட விற்கலாம், ஆனால் வாங்குபவர்கள் தான் வந்து கவனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அசையும் சொத்துக்கே இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அசையா சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது? மோஸ்ட்லி நம்ம என்னங்க செய்வோம், விலங்கம் போட்டு பார்ப்போம். அதில் அந்த அவரோட பேர் வந்து உரிமையாளர்னு காட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஒரு சொத்துக்கு வந்து உரிமையாளராக எப்படி ஆவாங்க ஒருத்தர்? ஒரு வாரிசு மூலமாக வரலாம், இல்லை தானப்பத்திரம் மூலமாக, இல்லை உயில் மூலமாக, இல்லை அவர் சொந்த சம்பாத்தியமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வில்லங்கத்தில் அவர் உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் பொழுது நம்ம அதை நம்பி வாங்குறச்ச, அவர் உயில் மூலமாக தான் அந்த உரிமையை பெற்றிருந்தார். ஆனால் பின்னாடி நீதிமன்றம் வந்து அந்த உயிலுக்கு வந்து உயில் தயாரித்த விதம் அது வந்து சந்தேகத்திற்கு இடமானதாக இருக்குது, அதனால் அது போலியான ஆவணம் ஏற்றுக்கொள்ள முடியாத இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நியாயமாக பணம் கொடுத்து வாங்கின நம்மளுடைய நிலை என்னங்க? சட்டத்தில் நமக்கு ஏதாவது உரிமைகள்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சங்கடம் தவிர்க்கும் சட்டம் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம இந்த சட்ட விழிப்புணர்வு பெறுவதற்காக போடுகின்ற இந்த வீடியோ பதிவுகள் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மென்மேலும் எங்களுக்கு இது போன்ற சட்ட விழிப்புணர்வு தரக்கூடிய வீடியோ பதிவுகளை போடுவதற்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி. இப்போலாம் ஒரு சொத்து வாங்கணுன்னா நிறைய மெனக்கடல் வேண்டியிருக்கு. ஏனென்றால் வந்து அவர்கள் உண்மையான உரிமையாளர்கள் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த விலங்கம் போட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய கொஞ்சம் தோண்டி துருவி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் வேறு இப்போது நமக்கு சலுகை செய்கிறதா சொல்லி இந்த பேங்க்கில் நம்ம லோன் போட்டு வாங்க போகிறோம் இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம்னு சொன்னால் லோன் போட்டு வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, அதெல்லாம் தேடி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. லீகல் ஒப்பீனியன்லாம் எங்கள் பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்களே, நாங்களே அட்வொகேட்ஸ்லாம் வச்சுருக்கோம், அவங்க லீகல் ஒப்பீனியனை பேங்க்கே பார்த்து கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் தைரியமாக அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா தைரியமாக நீங்கள் வாங்கிடலாம், நாங்கள் லோன் கொடுக்குறத வச்சு பணத்தை சிரமம் இல்லாமல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்லாம் சொல்லுவோம். ஆனால் ஏமாந்துடாதீங்க அதுபோல். ஏன்னா பையர்ஸ் பிவேர்னு தான் சட்டம் சொல்கிறது. அதுபோல் சொன்னாலும் நமக்கு வங்கி கடன் கொடுப்பதாக ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கடன் கொடுக்குறாங்க, அவங்களுடைய அட்வொகேட்ஸ் வந்து ஒப்பீனியன் கொடுக்குறத பேஸ் பண்ணி நம்ம தைரியமாக வாங்கிடலாம் அப்படின்னு தைரியமாக இறங்க வேண்டாம். ஏனென்றால் எனக்கு சமீபத்தில் என்னுடைய தெரிஞ்ச குடும்ப நண்பர் வந்து அவர் கொண்டு வந்த கேஸ் என்னென்னா, அவருக்கு வந்து கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கேங்க. என்னென்னா இவருக்கு விற்ற 2 வருஷம் கழித்து ஐபி கொடுத்துட்றாரு, திவாலா போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐபி கொடுத்தவங்கன்னா அவருடைய கடந்த ஒரு 3 வருடங்களோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. சொத்துலாம் ஏதாவது அவர் பேரில் இருக்கிறதெல்லாம் சொத்து விற்றுருக்கிறாங்க கொண்டிருக்காங்களான்னு பார்ப்பாங்க இல்லையா. அதுபோல் பார்க்கும் பொழுது இந்த சேல் டீடெல்லாம் தெரிய வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி இவரோட சேல் டீடு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. இவர் போகாதப்ப கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நீதிமன்ற சம்மன் தான் இவருக்கு வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னா, இல்லை நான் வாங்கின கடன் கொடுத்த பேங்க்கில் லோன் எடுத்தேங்க, அந்த பேங்க்கோட அட்வொகேட் வந்து ஒப்பீனியன் கொடுத்துருந்தாரு, இது தைரியமாக அந்த சொத்தை வந்து வாங்கலாம், எந்த லீகல் இஷ்யூஸும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒப்பீனியன் பார்க்குறதுக்கும் போடலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி சரியாக கவனமாக இல்லாததுனால எப்படி ஒரு சட்ட சிக்கலில் சிக்கிக்கிட்டாருன்னு. அதனால தான் சொல்கிறீங்க, பேங்க்கு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம லோன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்டது. ஆனாலும் பணம் வந்து நம்ம கடனாக வாங்கினாலும் அந்த பணத்தை நம்ம திருப்பி செலுத்த தான் போகிறோம் இல்லையா. அதனால் நாம் ஒரு தடவைக்கு 2 தடவையாக ஒரு சொத்துக்கு உரிமையாளர் அவர் உண்மையிலேயே அந்த விற்கக்கூடியவர் வந்து உரிமையாளர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. இந்த மாதிரி நம்ம கவனம் எடுத்துக்கிட்டு விசாரித்து அவர் உரிமையாளர் தான் அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு கன்சிடரேஷன் பணம் கொடுத்து, நியாயமான பணம் கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டு பிற்பாடு அவர் உரிமையாளர் இல்லை அப்படின்னு தெரிய வரும் பொழுது நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தின் பிரிவு 41 இருக்கிறது. இந்த சொத்துரிமை சட்டத்தினோட 41 என்ன சொல்கிறாங்கன்னா வந்து
ஆஸ்டன்சிபிள் ஓனர் அப்படின்றாங்க. அது குறிப்பிடுறது ஆஸ்டன்சிபிள் ஓனர் அப்படிங்கிறதுனா என்ன, சொத்துக்கு உரிமையாளர் போல் போலியாக ஆக்ட் பண்ணக்கூடியவர், நடந்துக்கிறவங்க. அவங்களுக்கு உரிமை இருந்திருக்காது, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க வந்து சொத்து உரிமை இருக்கிறவங்க போல் நடந்துக்கிறலாம். அப்படி நடந்துக்கும் பொழுது அந்த உரிமையாளர் ஒரு யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய வெளிப்படையான ஒரு சம்மதத்தோட அப்படிங்கிறச்ச, அதாவது வெளிப்படையான சம்மதம்னா அவங்க பக்கத்தில் இருக்கும் பொழுது இவர் அப்படி காட்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் உரிமையாளர். உண்மையான உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார், இவர் போலியானவருங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான், அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். ஆனால் அந்த உண்மையான உரிமையாளரோட முன்னாடியே அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டோ, இல்லை அவரோட கன்சென்ட் மூலமாக ஒரு பவர் அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பவரை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இவர் வாங்கியிருந்தார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி அவரோட உண்மையான உரிமையாளர் வந்து அவருடைய எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் சம்மதம் இருந்தது, இல்லை இம்ப்ளாய்டாக அவர் நடந்துக்கிட்டார், பக்கத்தில் கூட இருக்கிறாருங்கிறது இம்ப்ளாய்ட் கன்சென்ட் மாதிரி தானே. இல்லை எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வந்து ஒரு ரைட்டிங்கில் கொடுத்துருந்தாரு, பவர் டீட் கொடுக்குற மாதிரி, பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ்ஸாக தெளிவு பண்ணியிருந்தார், அந்த கன்சென்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ இவர் உரிமையாளர்னு, இவர் போலியாக இருந்திருக்கலாம், ஆனால் இவர் தான் உண்மையான உரிமையாளர்னு நான் வந்து உண்மையான எண்ணத்தில், ஒரு குட் ஃபெய்த்தில், ஒரு நியாயமான கன்சிடரேஷன், அதுக்கு உண்டான அந்த மார்க்கெட் வேல்யூக்கு உண்டான அமௌண்ட்டு பே பண்ணி தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அவர் நிரூபிக்கும்போது அந்த உரிமை அவருக்கு, அவர் இந்த சொத்துரிமை மாற்றம் பண்ணது சரியானது தான் அப்படின்னு சட்டத்தில் தன்னுடைய உரிமையை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு தான் இந்த பிரிவு 41 சொல்கிறது. இந்த சட்டப்பிரிவை பற்றி போகிறதுக்கு முன்னாடி, இந்த சட்டப்பிரிவை பற்றி சமீபத்தில் உச்சநீதிமன்றம், அதாவது இந்த ஜூலை 10ஆம் தேதிங்க, நம்மளுடைய டிவிஷன் பெஞ்ச், உச்சநீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சு இது சம்பந்தமான வழக்கு ஒன்றில் வந்து ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கு. அந்த வழக்கோட தீர்ப்பு என்னென்னா, அந்த பர்ச்சேசஸில் வந்து போனஃபைட் பர்ச்சேசஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க செக்ஷன் 41 தான் இந்த பர்ச்சேசஸ் வந்து நீதிமன்றத்தில் வாதமாக முன்வைக்கிறாங்க. ஆனாலும் இல்லை, இது உங்களுக்கு பொருந்தாது, இந்த சட்டப்பிரிவு உங்களுக்கு பொருந்தாது, நீங்கள் போனஃபைட் பர்ச்சேசஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களோட வாதத்தை ஏற்க மறுத்துட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிக்குது. ஏன் அந்த முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வழக்கோட சாராம்சம் போகணும். இந்த வழக்கு என்னென்னா வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்ததுங்க. பெய்லி ராம் அப்படிங்கிறவர் தான் அந்த சொத்தோட உரிமையாளர், ஒரிஜினல் ஓனர் பெய்லி ராமோட சகோதரர் மகன் தான் இந்த தோடி ராம் தான் வந்து லோயர் கோர்ட்டில் வந்து விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு சூட்டு ஃபைல் பண்ணுறவர். இந்த தோடி ராம் தான் அவரை வந்து பெய்லி ராமை வந்து நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவரோட வாழ்நாள் கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்கிட்டது இந்த தோடி ராம் தான். பெய்லி ராமுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஆனாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதுனால இவர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. ஸோ அவுட் ஆஃப் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்ன பண்ணுறாரு, பெய்லி ராம் தன்னோட சொத்தை வந்து தோடி ராமுக்கு, தன்னுடைய சகோதரன் மகனுக்கு எழுதி கொடுக்குறாரு உயில் மூலமாக. என்னுடைய வாழ்நாளுக்கு அப்புறம் நீ தான் வந்து அதை நீ தான் உரிமையாளன்னு. ஆனால் பெய்லி ராமை கவனிச்சுக்கிட்டதுனால அந்த சொத்தை வந்து இவர் அந்த காலத்திலேயே, பெய்லி ராம் உயிரோடு இருந்த காலத்திலேயே இவர் தான் வந்து அதை விவசாயம் பண்ணக்குள்ளெல்லாம் எல்லாமே இருக்கிறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த உயில் மூலமாகவும் அவர் உரிமையாளரும் ஆயிடுறாரு. அந்த பெய்லி ராம் வந்து இந்த உயிலை எழுதி கொடுத்த ஒரு உயிலை எழுதி கொடுக்குறது வந்து 88 எழுதி கொடுக்குறாரு. 94 இறந்துடுறாருங்க. இந்த 94க்கு அப்புறம் தான் வந்து இவருக்கு அதை கண்டினியூ பண்ணுறாரு. அந்த ப்ராப்பர்ட்டியில் பொசஷன்லேருந்து அது வழக்கம் போல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் அந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறத அந்த அனுபவத்தில் வந்து இடைஞ்சல் கொடுக்குறதுக்காக இந்த விக்ரம் சிங் அப்படிங்கிறவர் இடையூறு கொடுக்குறாரு. விக்ரம் சிங்கோட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிலரும் வந்து நாங்கள் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லி உரிமை கேட்குறாங்க. என்னன்னு பார்க்கும் பொழுது விக்ரம் சிங் சொல்கிறாரு, இல்லை பெய்லி ராம் வந்து உயிரோட 94 தானே இறக்குறாரு. அந்த இறக்குறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு சாதகமாக இந்த நிலம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு உயில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த உயிலின் அடிப்படையில் அந்த உயிலும் பதிவு செய்யப்பட்டது. ஸோ கடைசி வில் தான், ஒருத்தருடைய கடைசி உயில் தான் வந்து
செல்லுபடி ஆகக்கூடியதுங்கிறதுனால இறக்குறதுக்கு 2 மாதம் உனக்கு எழுதி கொடுத்துருக்கலாம், ஆனால் அது 6 வருஷங்களுக்கு முன்னாடி இது. இவர் இறக்குறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு எழுதி கொடுத்தாருங்கிறதுனால இதுதான் செல்லுபடி ஆகக்கூடியது. நான் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு 2-3 பேருக்கு இந்த சொத்தை வந்து விற்றுட்டேன், அதனால அவங்க தான் உரிமையாளர், அதனால் நீ இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாரு, தோடிராம் வந்து விசாரணை ட்ரையல் கோர்ட்டில் போய் ஒரு சூட்டு ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் தான் இவர் இன்னொன்று வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் வேறு காட்டுறாரு. ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் அந்த உயில் பேஸ் பண்ணி நான் தான் ஓனர்னு காட்டி மாற்றியாச்சு, என்னோடய பேருக்கு மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் இவங்க பேருக்கும் மாற்றியாச்சு அப்படிங்கிறது காட்டுறாரு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் தோடிராம் வந்து இவங்க வந்து தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறத, நான் தான் உண்மையான ஓனர் அந்த உயிரின் படி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணும். ப்ளஸ் என்ன தேவையில்லாமல் அவங்க தொந்தரவு பண்ணுறதுக்கு தடை ஆணை கொடுக்கணும். அப்புறம் இந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் வந்து பிரித்து மியூட்டேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இல்லீகல், சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு விசாரணை நீதிமன்றத்தில் தாவா ஃபைல் பண்ணுறாருங்க. விசாரணை நீதிமன்றமும் இதை விக்ரம் சிங்கும் அவரோட அந்த பர்ச்சேசஸும் வந்துடுறாங்க, டிஃபரெண்ட்டாக வந்துடுறாங்க. கேஸ் நடக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, ட்ரையல் கோர்ட்டில் அவங்க விசாரணை நீதிமன்றம் என்ன பண்ணுது, இந்த இந்த வாதிக்கு தோடிராமுக்கு எதிராக தீர்ப்பளிக்கிறது. இல்லை, இந்த கடைசியாக இறக்குறதுக்கு 2 மாதம் முன்னாடி பெய்லிராம் எழுதி கொடுத்த உயில் தான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பரிகாரத்தை ஏற்றுக்க மறுத்து அந்த சூட்டை வந்து தள்ளுபடி பண்ணியது. அதுக்கு மேல்முறையீடாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாருங்க. இங்கே தோடிராமுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது. இந்த விக்ரம் சிங்கோட ஃபேவராக சொன்னார் இல்லையா அந்த உயிலை, அது வந்து அந்த உயில் எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ஒரு சந்தேகத்திற்கு இடமாக சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸாக இருக்குங்கிறதுனால அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது. ஸோ இதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் உயர்நீதிமன்றம். அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, உயர்நீதிமன்றம் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொன்ன தீர்ப்பை வந்து ஆமோதிக்குது. கரெக்டு, இது ஒரு ஷாம் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் தெரியுது. அந்த உயில் ஏற்றப்பட்ட எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நியாயமான கன்சிடரேஷனுக்கு தானே வாங்கியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இதை மியூட்டேஷன்லாம் ரெக்கார்ட்ஸ்லாம் மியூட்டேட் பிரித்து அவங்க பேருக்கெல்லாம் மாறி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த அவங்க போனஃபைட் பர்ச்சேஸுங்கிறதுனால அது அப்படியே இருக்கணும், அவங்களுக்கு they have to be continue to be in to be the owner of the அந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு கிரயம் பண்ணதா சொல்லப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே உரிமையாளர்களாக தொடரலாம். அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு அவங்க பேரில் மாற்றினதெல்லாம் தொடரலாம். இதை தவிர்த்து ஏனைய இந்த ரிமைனிங் லேண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த உயிலோடதில் மிச்சம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து வேணால் தோடிராம அவர் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறது. இதுக்கு சேலஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வராங்க. விக்ரம் சிங்கும் என்ன பண்ணுறாரு, அந்த மீதி இருக்கிறதுக்கெலாம் வந்து அவர் தோடிராம் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சேலஞ்ச் பண்ணி விக்ரம் சிங் வராரு, அவரோட பர்ச்சேசஸும் வராங்க. இங்கே தோடிராம் வந்து அவருக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டாங்க இல்லையா, இதை வந்து அந்த சேல் டீட்ஸ்லாம் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ், அந்த வில்லு சந்தேகத்துக்கு இடமாக இருந்தாலும் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ் போனஃபைடுங்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம், அந்த சேல் டீடை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம், அவங்க ரைட்ஸ்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை சேலஞ்ச் பண்ணி அவர் வர்றார். இங்கே தான் உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 41 அந்த 41 எடுத்துகிட்டு வராங்க. அந்த 41ல் உயர்நீதிமன்றம் இதை வந்து அந்த ஆரம்பிக்கிற அந்த சட்டப்பிரிவோட ஆரம்பிக்கிற வார்த்தைகளை வந்து கவனிக்க தவறிடுச்சு. அதாவது அந்த வித் எக்ஸ்பிரஸ் ஆர் த இம்ப்ளைட் கன்சென்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ப்ராப்பர்ட்டி, அந்த போலியான அந்த தனக்கு உரிமை இருப்பது போல பாவனை செய்து கொண்ட போலியான உரிமைதாரர்கள் அவங்க எப்படி அவங்க ஆக்ட் பண்ணியிருக்கணும்னா, அந்த அந்த சொத்துல வந்து உரிமை உள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நபர்களின் வெளிப்படையான அல்லது மறைமுகமான சம்மதத்துடன் அவங்க செயல்பட்டிருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் இந்த செக்ஷன் 41ல் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ்லாம் பாதுகாக்கப்படும். அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ் இருக்காங்களே, அவங்களோட ரைட்ஸ் எப்போ பாதுகாக்கப்படும்னா,
இந்த போலியாக உரிமை இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த சொத்தில் உண்மையாக உரிமை உள்ள நபர்களின் வெளிப்படையான அல்லது மறைமுகமான சம்மதத்தோடு அவங்க செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தோடிராமோட சம்மதம் பெற்றதாக விக்ரம் சிங் எந்த விதத்துலையும் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அவர் கேஸ் நடத்தணும்னு சொல்லவே இல்லை. இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் அந்த மாதிரிலாம் இல்லை அவர் பக்கத்தில் இருந்தார், இல்லை அவர் ஏதாவது ரிட்டன் டாக்குமெண்ட் ஏதாவது இவருக்கு சாதகமாக கொடுத்துருந்தாருங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் இல்லை. இன்னொன்று முக்கியமாக, நாங்கள் வேண்டிய அளவுக்கு கவனத்தோடு ஆராய்ஞ்சு பார்த்து தான் இவர் உண்மையான உரிமையாளர் அப்படின்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் ரீசனபிளாக நாங்கள் தெளிவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ் விட்னஸ் பாக்ஸில் வந்து நின்று எந்த விதமான சாட்சியமும் கொடுக்கல, சான்றாவணங்களும் எதையும் தாக்கல் செய்யவே இல்லை. அப்படிங்கிற பொழுது செக்ஷன் 41 சொல்லியிருக்கிற ப்ரொடெக்ஷன் இவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. உயர்நீதிமன்றம் வந்து அந்த ஷாம் டிரான்சாக்ஷன் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த உயில் வந்து சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஏற்றப்பட்டது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேவையில்லாத கருணையை வந்து இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ்க்கு காட்டியிருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்ற கருத்து தெரிவிக்குது. இந்த இடத்துல வந்து இருக்கும்பொழுது ஆன்மீகத்தில் மாணிக்க வாசகர் பாடுவார் பாருங்க, திருவாசகம் என்னும் தேனுக்கு வந்து திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் அப்படின்னு ஒரு சொல்லே இருக்குது, சொல் வழக்கே நம்மளோட இதில் இருக்குது. அதில் மாணிக்க வாசகர் பாடும்பொழுது பாடும்பொழுது என்ன சொல்வார், அப்பனே நீ வந்து என்னை வந்து உன்னோட பாலை ஈக்கிறதுக்காக வந்த, அதில் என்னுடைய மதியின்மை காரணமாக நான் வந்து நீ கூப்பிட்டப்போ நான் வராமல் போயிட்டேன். அது மாதிரி நான் ஏன் என்னை நீ கூப்பிட்டுக்கல அப்படின்னா, என்னுடைய நற்பலன்களும் பலன்கள்லாம் கம்மியாக இருக்கும், என்னுடைய கெடுபலன்கள் தான் அதிகமாக இருக்கும், அதனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட போல இருக்கு. ஆனால் ஒன்று வந்து நீ என்ன பண்ணலாம், என்னுடைய இது கணக்கு வந்து இந்த நான் செஞ்ச நன்மைகள் தீமைகள்னு கணக்கு போடும்பொழுது என்னோடய நன்மைகள் கம்மியாக தான் இருக்கும், தீமைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணலாம், அதை வந்து அடித்து திருத்திட்டு இந்த தீமைகள் இருக்கிற நன்மைகள் இருக்கிறத வந்து இடம் மாற்றி நான் நன்மைகள் அதிகமாக செஞ்சதாக கணக்கில் காட்டிடலாம்ல அப்படின்னு கேட்பார். அப்போ சிவன் வந்து அது எப்படி நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏப்பா உனக்கு யாராவது மேலே இருக்கிறாங்களா என்ன, நீ போட்ட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மாற்றுறதுக்கு அதிகாரம் படைச்சவங்க யாராவது இருக்காங்களா, யாருமே இல்லையே, அதனால நீ மாற்றிக்கிறலாம் அப்படின்ட்டு சிவனுக்கு யோசனை சொல்லுவார் மாணிக்க வாசகர் அந்த திருவாசகத்தில். அது மாதிரி இந்த உயர் நீதிமன்றம் அவங்க எதுவுமே பண்ணலை. பர்ச்சேசர்ஸ் வந்து பாக்ஸில் ஏறி விட்னஸ் பாக்ஸில் ஏறி நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப டியூ கேர் அண்ட் காஷன் தான் எடுத்தோம், நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்து இவர் தான் உரிமையாளர்ன்ட்டு ஒரு நேர்மையான குட் ஃபெய்த்தில் நம்பி அவர்கிட்ட சரியான கன்சிடரேஷன் மார்க்கெட் வேல்யூக்கு உண்டான பணத்தை நாங்கள் கொடுத்து நாங்கள் வாங்கினோம். உண்மையான உரிமையாளர் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவோ இம்ப்ளைடாகவோ அதுக்கு சம்மதம் தெரிவித்து அவர் ஆக்ட் பண்ணியிருந்தார், அவரோட ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, இவர் தான் உண்மையான உரிமையாளர் போல் அவரும் நடந்துக்கிட்டார், அதனால் நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்ஸில் ஏறி சொல்லலை, சான்றாவணங்கள் எதையும் தாக்கல் செய்யவே இல்லை. ஆனாலும் உயர் நீதிமன்றம் கருணை காட்டியிருக்கு. இதை பார்க்கும் பொழுது மாணிக்க வாசகர் சொன்னது மாதிரி தான் தோணுது. உயர் நீதிமன்றம் வந்து அந்த மாதிரி ஒரு கருணையை வந்து அவர்களுக்கு காட்டியிருக்கு. அது போன்ற ஒரு கருணையை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றம் தெரியுது. அவங்க பையர்ஸ் வந்து விவேராக இருந்தாங்க, விழிப்புணர்வோடு இருந்தாங்க அப்படின்னு காட்டுறதுக்கான ஆதாரங்கள் எதையும் தாக்கல் செய்யாதப்ப அவங்களுடைய மேல்முறையீட்டை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவங்களோட மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யப்படுகிறது. எப்போ ஏற்கனவே பெலிராமோட எழுதி கொடுத்த இந்த தோடிராமுக்கு சாதகமாக எழுதி கொடுத்த உயில் தான் வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பெலிராமோட மகளும் இதில் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டிருந்தாங்க, 3வது டிஃபரெண்ட்டாக சேர்க்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக வந்து எந்த பரிகாரமும் இவர் கேட்கல. அவங்க வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கச்ச என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இந்த மாதிரி பெலிராம் வந்து தோடிராமுக்கு தான் ஒரு உயில் எழுதி கொடுத்தாரு,
அப்படின்ட்டு அந்த அவர் கேட்குற பரிகாரம் நியாயமானது, அவர் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு சாதகமான ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ உச்சநீதிமன்றம்லாம் ஏற்றுக்கிட்டு தோடிராமுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, செக்ஷன் 41 சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ் நம்ம நியாயமாக விழிப்புணர்வோடு செயல்பட்டு அவர் போலியான உரிமையாளராக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான உரிமையாளராக அவர் நடந்து கொண்டார். அதுக்கு ஆதரவாக அவர் போலியாக நடந்துக்கிட்டாருங்கிறத தெரிஞ்சும் தெரியாமலும் கண்டுக்காமல் அந்த உண்மையான உரிமையாளர் இருந்தார். நாங்கள் நியாயமாக நம்பினோம், நியாயமான கன்சிடரேஷன் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவங்க சாட்சியெல்லாம் தாக்கல் செய்யும் பொழுது அவங்களுடைய சேல் டீடு நியாயமாக வாங்கினது போனஃபைட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவங்களுடைய உரிமையை காப்பாற்றும் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம சட்ட விழிப்புணர்வோடு இருந்து நம்மளுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.